தோசைக்கல் நல்லா சூடாயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் மாவை நம்ம எப்போ பண்ணுவோம், மாவை ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் ஊற்றிக்குவோம். இப்போ கரண்டி ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடகடன் தொலாவோம்ல, அந்த மாதிரி கடகடன் தொலாவாமல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கணும். மொத்தமாக ஊற்றிட்டு வடிவேல் சார் சொல்லுவார் இல்லைங்களா, தோசை மாவை ஊற்றிட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி இந்த ஆனியனை போடணும். அவர் சொல்கிற மாதிரியே தான். கொஞ்சம் ஆனியனை நிறையாவே போட்டுக்கோங்க, சுற்றி போட்டுக்கோங்க. இப்போ நானே வீடியோ எடுக்கிறனால அங்கங்கே கொஞ்சம் செதறிடுச்சு. ஸோ இந்த ஆனியனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படியே வந்து மலை சாரல் மாதிரி திரும்பவும் அதே மாதிரி கேரட் ஆட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லலாம், கீ ஊத்தாப்பம்னு சொல்லலாம். இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக இந்த தோசை திருப்பியில் வச்சு இதை லைட்டாக அமுக்கி விடுங்க. இல்லைன்னா நம்ம திருப்பி போடும்போது அங்கங்கே அப்படியே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ அதனால் இதை போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து மேலாக இருக்கிற மாதிரி அமுக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக கீ ஆட் பண்ணணும். கீ அப்படியே மேலாக ஊற்றணும்னு சொல்லுவார்ல வடிவேல் சார், அதே மாதிரி மேலாக ஊற்றிட்டு அப்புறம் அதே மாதிரி மலைச்சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு லைட்டாக அப்படியே நல்லா இது லைட்டாக எல்லா பக்கமும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நீங்கள் தட்டு வச்சு மூடியும் வைக்கலாம், அல்லது ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டும் திருப்பியும் விடலாம், இல்லை பக்கத்துலேயே இருந்து திருப்பியும் விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே திருப்பியும் விடணும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. காலையில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மா அப்படியே சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவேன். இப்படி நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களோட ஆனியன் கீ ஊத்தாப்பம் ரெடின்னே சொல்லுவேன். உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஆனியன் கீ ஊத்தாப்பம்னு சொல்லலாம், இல்லது கீ ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லலாம். உங்கள் ஸ்டைல் எப்படி வேணால் சொல்லுங்கள். இப்போ இது 2 பக்கமும் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன்.